உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஓம் சக்தி. அம்மா ஆதிபராசக்தி. எல்லாரும் உட்காருங்க. உங்க பிரச்சனைக்கான தீர்வு இந்த சுவடியில இருக்குமா? கடவுளோட பேரால மற்றவங்களுக்கு தீங்கு ஏற்படுத்துறவங்களா இருந்தாலும், பொய் சொல்லி ஏமாத்துறவங்களா இருந்தாலும் அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்க இதுல இருக்கிற வழிமுறைய நான் சொல்றேன். அது வேணுமா வேணாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அது எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சாமி, நான் தயாரா தான் இருக்கேன். சாமி நீங்க சொல்லுங்க. அம்மன் சன்னதியில தான் இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க. இங்கேயே அம்மனுக்கு முன்னாடி உட்காந்து அதுக்கான பூஜை ஒண்ணுல கலந்துக்கணும். அவ்வளவுதானே? நீங்க பூஜை ஆரம்பிங்க. இருமா, நான் முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க சொல்லுங்க சாமி. இந்த பூஜையில கலந்துக்கிறவங்க சாமி விஷயத்துல எந்த பொய்யும் சொல்லாதவங்களா இருந்தா பூஜை நல்லபடியா நடந்து முடியும். அப்படி இல்லாம பொய் சொல்லி இருந்தாங்கன்னா அந்த அம்மனே பாம்பா மாறி வந்து பொய் சொன்னவங்களை கொத்தி தண்டனை கொடுப்பா. என்னடி முழிக்கிற? சம்மத்தியா மாட்டு வடி நீ. என்னம்மா, பூஜைக்கு ரெடியா? அவங்க ரெடியா தான் இருக்காங்க சாமி. நான் ரெடி தான் சாமி. நீங்க பூஜைக்கான வேலையை ஆரம்பிங்க. மவள, இன்னியோட உன் கதை முடிஞ்சதுடி. ஐயோ, பூஜை ஏற்பாடெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கே. பெரிய ரிஸ்க் எடுக்கிறோமோ?
அடுத்த பிரச்சனையா என்ன சொதப்பி வச்சான்னு தெரியலையே. ஹலோ, அடுத்த பிரச்சனையா என்னத்த சொதப்பி வச்சான்னு தெரியலையே. ஹலோ அம்மா, ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேமா. சீக்கிரமா ஒரு ஐடியா சொல்லுமா. ஏய், இப்பதானே முருகன் சிலை எடுத்து வச்சு ஒரு குழப்பத்தை பண்ண, அதுக்குள்ள அடுத்ததா? ஐயோ, புதுசெல்லாம் இல்லம்மா. முருகன் சிலைய வச்சு ஆரம்பிச்ச பிரச்சனை தாமா எனக்கும் கார்த்திக்கும் பெரிய ஆர்குமெண்ட் ஆகி பொய் சொல்லிட்டு போய் அந்த பூஜையில உட்கார்ந்தா அம்மன் பாம்பா வந்து தண்டனை கொடுக்குமா. பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.